சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிதா யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம இன்று தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக வழக்கம் போல திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். அவரோட சந்திப்போம். வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்கு. வணக்கங்க. நம்ம இப்போ யாக்கோபை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் தன்னுடைய மாமனாரை விட்டு 2 மனைவிகள், 4 மனைவிகள் நம்ம சொல்லணும். அவங்களுடைய பிள்ளைகள் மருமனையாட்டிகள், அப்புறம் 11 பிள்ளைங்க. ஏன்னா அப்ப வந்து பெனிமின் பிறக்கல, எல்லாரையும் கூட்டிட்டு அவரு வரத பாக்குறோம். ஆண்டவர் வேற என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படி அவருக்கு மனசு கஷ்டத்துல இருக்கிறார் இல்லையா, லாபானுடைய மகன்கள்லாம் இவர்னாலதான் அப்பா ஏதோ சம்பாதிக்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதியாகமம் 31 வசனத்துல, கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாழத்துக்கு நீ திரும்பி போ அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ஆண்டவர் வந்து மனசுல அவருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றத உடனே ஆண்டவர் அதை ரெகக்னைஸ் பண்ணி, நீ சரி நீ புறப்பட்டு அப்பாட்ட நீ உன்னோட தேசத்துக்கு போ அப்படின்றாரு. அப்ப வர வழியில வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த இங்கே நடுவுல ஒரு இடத்துல தங்கிறாரு. அப்பதான் வந்து என்ன பண்றாரு, தீனாலோட விஷயம் வந்து நடக்குது. அது ஒருவேளை எனக்கு நான் யோசிக்கிறது உண்டு எப்படின்னா, ஆண்டவர் பெத்தேல் நீ புறப்பட்டு நிப்போன்னு சொல்லிட்டு அவங்க இனத்தாருக்கு. அப்ப இவர் வந்து நடுவில் தங்காம ஸ்ட்ரெயிட்டா போயிருந்திருக்கலாம். இவர் ஒரு நிலத்தை வேற வாங்கி அந்த கூடாரம் போட்டு அங்கே தங்குற மாதிரி தங்கிட்டாரு. அப்ப அந்த தீனா வந்து பக்கத்துல ஊர்ல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி அந்த கிளம்புறா. ஆனா அந்த காலத்துல நாட்கள் நடந்திருக்கு. அதாவது அந்த காலத்துல வந்து ஒரு நாள்ல நடந்த மாதிரி போட்டிருக்கு. அது சில காலம் அங்க தங்கி இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளை போய் சுத்தி பார்த்திருப்பான். அப்ப வந்து அவளுக்கு இன்னொரு இனத்து நபரோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆமா ஆமா, அது ஒருவேளை அவளுக்கு தெரியுது. திடீர்னு பாக்குறப்ப வந்து அவளை வந்து ஏதோ தூக்கிட்டு போய் இது பண்ண மாதிரி தோணுது. ஆனா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவ அடிக்கடி சுத்தி பாக்குறது போற வரப்ப கூட பழக்கம் ஏற்பட்டு அப்படி அங்க நடக்கல. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் மனது ஒத்துதான் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அவங்க சரீர பிரகாரமான உறவு இருந்திருக்குன்றது பாக்குறோம். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமானது. திருமணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு உறவு இருந்ததுதான் அவங்களுக்கு ரொம்ப அதை வந்து இஷ்யூ ஆக்குறாங்க. எங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஆனா ரொம்ப வஞ்சகமா அதை வந்து ஆக்சுவலா யாக்கோபு வந்து நியாயமா தான் சொல்றாரு. இந்த மாதிரி சரி ஒருவேளை நம்மள மாதிரியே நம்ம இனக்குழு மாதிரியே அவங்க வந்து விருத்த சேதனம் பண்றவங்களா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இத வந்து இவங்க வந்து பிள்ளைகள் வந்து வேற திட்டத்தோட சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு வஞ்சகமான ஒரு திட்டத்தை போடுறாங்க. விருத்த சேதனம் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து யுத்தத்துக்கு போக முடியாத காலங்கள். இந்த விருத்த சேதனம் பண்ணியிருக்கும் போது அவங்க ஆண்கள் வந்து மிகவும் பலவீனமா இருக்கக்கூடிய காலம். அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து இவங்க கொல்றாங்க அப்படிங்கிறது. அதுவும் வேற சகோதரர்கள் போனது மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்னா, இவங்க எல்லாமே லேயாளுடைய பிள்ளைங்க. சிமியோனும் லேவியும், தீனாலும் லேயாளுக்கு பிறந்த மகதான். அதுதான். அதனால இவங்க 4 பேர்ல இவங்க 2 பேர்த்துக்கு தான் அந்த ஒரு கோபம் வருது. இவங்க என்ன செய்யறாங்க, போய் எழும்பி அந்த இனக்கூட்டத்தை இது பண்றாங்க. அது யாக்கோபு ரொம்ப மனசு வெந்து இது பண்றாரு. ஆமா ஆமா, பண்ணிடக்கூடாது. நான் எப்படி இந்த இடத்துல இருப்பேன்னு கூட ஒரு சேஃப்டியை கூட நினைக்கிறாரு பாத்தீங்கன்னா, யாருமே இல்லைன்னுட்டு. ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல கூட அந்த ஒரு வருஷம் அதாவது ஆண்டவர் வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்களுடைய மனசுல வந்து ஒரு பயங்கரத்தை உண்டு பண்றாரு. அதனாலதான் இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இனத்தையே அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி யாக்கோபுடைய பிள்ளைகள் இப்படி பண்ணிட்டாங்களே சிமியோனும் லேவி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க வந்து படையெடுத்து வர்றதுக்கோ இவங்களை அழிக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் வந்து இந்த சிமியோனும் லேவி இப்படி எல்லாம் பண்ணாலும் கூட யாக்கோபுக்கு துணை நின்று வழியில பாதுகாத்தார் தான் நம்ம வந்து பாக்குறோம். நம்ம வந்து கரெக்ட். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே நம்ம பேசணும், ராகேல் வந்து சிலைகளை திருடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த மெசபதோமியாவுடைய அந்த தொல்லியல் இதுபடியெல்லாம் பார்க்கும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து டெராபீம் அப்படின்னு அந்த பேர். அந்த டெராபீம் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு குடும்பத்தினுடைய சிலையம். அந்த சிலை அது குலதெய்வம் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய அதிகாரமும் அதை வைத்திருக்கிறவர் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா. அப்போ அந்த இது வந்து ஒருவேளை ராகேல் நினைச்சிருக்கலாம், எங்க அப்பாவுக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு தான் அது வரணும் அந்த அதிகாரம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ராகேல் அதை திருடிட்டு வந்ததுக்கான எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஏன்னா 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து லாபான் என்ன பண்ணுவான்னா, அந்த சிலைகிட்ட போய் விசாரிப்பானா. 31:30 நம்ம படிக்கிறோம் ஆதியாகமத்துல. அந்த சிலைகள்கிட்ட போய் அவன் விசாரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை நாம தப்பிச்சு போகும்போது
அப்பாவுக்கு இப்ப போய் விசாரிச்சு நம்ம வழியை தெரிஞ்சுட்டு வந்து நம்மளை பிடிச்சிருவாரோ அப்படின்னா நம்ம இதையவே தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்துருக்கலாம். இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு தான் அந்த அதிகாரம் வரணும் அப்பாவுக்கு அப்புறம், இல்லைன்னா மத்த அண்ணங்க கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம். அப்ப அது நமக்கு சரியான இதுல நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்றாங்க, நாசுக்கா வந்து சிலையை போட்டு அடியில மேல ஏறி உட்கார்ந்துட்டு, சேனத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, நான் வந்து ஸ்ரீகளுக்குள்ள இதுல இருக்கிறேன், என்னால இறங்கி வர முடியாது அப்படின்னு வேற அப்படி தப்பிச்சுட்டாங்க. ஆனா யாக்கோபு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன சொல்லிடுறாருன்னா, இது வந்து யார் கையில இருக்குமோ இந்த இது, அவங்க வந்து சாக கடவுதர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது என்ன ஆகுது, இவர் குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த வார்த்தைகள் விடும்போது அந்த வார்த்தைகள் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஏன்னா அந்த அம்மா பண்ணது தவறும் கூட. அதனால அந்த பென்யமின் பிறந்த உடனேயே அவங்க இறந்துடுறாங்க. ரொம்ப நேசிச்ச ஒரு மனைவி. ஆனா இப்ப கிட்டத்தட்ட 77ல போறாரு. 84ல திருமணம் நடக்குது. 84ல தான் ஃபர்ஸ்ட் திருமணம் நடக்குது. 2வது அந்த 84ல தான் மனைவி கொடுக்குறாங்க. இவரு திரும்பி வர்ற காலத்திலேயே 107லயே அந்த அம்மா இறந்துடுறாங்க. 107 வயசுல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு இதுல ஒரு 16 ஆண்டுகள், அதுல ஒரு 7 ஆண்டு, மொத்தமா ஒரு 20 வருஷம் தான் அந்த அம்மா கூட ஒரு வாழ்ந்துருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் லேயால இருக்கிறாங்க. ராகேல் அந்த மறுமனையாட்டிகளும் இருந்திருக்காங்க. அவங்களும். அப்ப அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் போன நிகழ்ச்சியில நான் ஒன்று சொல்லி இந்த 2 மொழிகளை பத்தி சொல்லியிருந்தேன். இது வந்து ஆதியாகம புஸ்தகத்துல 31வது அதிகாரம் 47ல இருந்து 49 வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள உடன்படிக்கையை பற்றி நம்ம பாக்குறோம். 2 பேரும் ஒரு கல்லை குவிச்சு வைக்கிறாங்க. அந்த கல்லை குறிச்சு வச்சுட்டு 2 பேரும் குவிச்சு வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கை ரொம்ப அற்புதமான ஒரு மாமனாருக்கும் ஒரு மருமகனுக்குமான ஒரு உடன்படிக்கை. 2 பேரும் 2 பேர் வைக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ண கலையேத் அப்படின்னு பேர் வைக்கிறார். யாரு? யாக்கோபு. ஆனா அவர் வந்து வேற ஒரு பேர் வைக்கிறார். அது வந்து ஜெகர் சகதுதா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். இந்த இடம் தான் முதலாக வேதாகமத்துல அராமிக் மொழி வர இடம். இந்த பெயர் வந்து ஜெகதுதா அப்படிங்கிறது வந்து ஒரு அராமிக் மொழி. இது வந்து கலையேத்துங்கிறது எபிரேய மொழி. 2 சிஸ்டர் லாங்குவேஜஸும் வந்து ஒரே இடத்துல வருது. இப்போ ஒரே பேரை வச்சிருந்திருக்கலாம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதை நான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஆபிரகாமுக்கு அராமிக் தெரியும், ஈசாக்கு கூட லைட்டா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா யாக்கோபுக்கு அராமிக் அந்த அளவுக்கு பெரிய பரிச்சயமான மொழி இல்லை. அவர் வந்து எபிரேய மொழி தான் அவருக்கு ரொம்ப பரிச்சயமானது. அதனாலதான் அவர் தன்னோட மொழியில பேர் வைக்கிறாரு, லாபான் தன்னோட மொழியில பேர் வைக்கிறார். அப்ப 2 பேருடைய பெயரும் அந்த இடத்துக்கு வைக்கப்படுகிறது. அதுல அந்த உடன்படிக்கையை பாருங்க, அது 50ல இருந்து 52 வரைக்கும் என்னென்ன வைக்கிறாரு பாத்தீங்கன்னா, என் பிள்ளைகளை அவ்வளவு தூரம் கூட்டு போற, அவளை எதுவும் துன்பப்படுத்திடக்கூடாது, நான் இவ்வளவு பாத்துட்டேன், என்னால நீ என்ன செஞ்சிடக்கூடாது, அவருக்கே ஒரு குற்றம் உணர்ச்சி வருது பாருங்க. அதுக்கு உடன்படிக்கை பண்றாங்க. அவங்க வந்து விட்டுட்டு வேற அதே மாதிரி வேற திருமணம் செஞ்சிடக்கூடாது. அப்படி அதே மாதிரி இந்த கல் தூணை தாண்டி எனக்கு தீங்கு செய்யறதுக்கு நீயும் வந்துடக்கூடாது, உனக்கு தீங்கு செய்யறதுக்கு நானும் வந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை அவங்க செஞ்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து அவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்றத பாக்குறோம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான இந்த 2 வார்த்தைகள், 2 மொழியும் வேதாகமத்துல அராமிக்ல வந்து சில இடத்துலதான் வருது. அதாவது நம்ம வேதாகமத்துல அராமிக் மொழி வந்து பாத்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்துல ஓரிரு வசனங்கள் வருது. அதுக்கப்புறம் எஸ்ரா நெகேமியால வந்து சில வசனங்கள் வந்து உங்களுக்கு அராமிக்ல வருது. ஏன்னா இவங்க பாபிலோன் படையெடுப்புக்கு பிறகு அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அராமிக் மொழிய பின்னாடி வந்து முழுக்க பேச்சு மொழியா மாறுது. அராமிக் வந்து பின்னாடி வந்து இயேசு கிறிஸ்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யூத மக்கள் பேசு மொழியாவே அராமிக் தான் இருந்திருக்கு. இவங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முழுக்க அராமிக் ஆயிட்டாங்க. அப்ப பாருங்க, மொழி இவங்களுடைய தாய்மொழின்னு சொல்ல போனா அது எபிரேயம். ஆனா இவங்க வந்து முழுக்க அராமிக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல. அப்புறம் மொழியே மறந்துட்டு, ஆமா, சிதறடிக்கப்பட்டவர் அந்த மொழியும் போச்சு அவங்களுக்கு. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு மொழி பேச ஆரம்பிச்சு, இதுவும் தீர்க்க தரிசனம் தான், அவருடைய மொழியை நான் செம்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு திரும்ப அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் வந்து திரும்ப எபிரேய மொழியை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சில நிகழ்ச்சியோட நம்ம சொல்லிக்கோ. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில 19th செஞ்சுரியில தான் ஒரு யூத நபி ரபே என்ன பண்றாரு, எல்லா மொழி அந்த மொழி சொற்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டிக்ஷனரி போடுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் அபிஷியலாவே இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு நாம இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அடிப்படையில யாக்கோபினுடைய இந்த விஷயத்துல ரொம்ப அற்புதமான இது இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க இந்த அவருடைய தரிசனம்,
ஆமா அதை குறிச்சு கூட நம்ம நிறைய விஷயங்களை பேச முடியும். போன ஆமா வாட்டி அந்த கல்லை குறிச்சு நம்ம சில விஷயங்களை சொன்னோம். ஆமா அதாவது அவன் நட்டின கல்லு, அதுல எண்ணெய் ஊற்றிய ஒரு விஷயங்களை பத்தி நம்ம ஆமா பேசணும் இந்த அதுல. ஆபிரகாம் இவர் போறப்ப வந்து 32வது இடத்துல ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு வந்து பிந்தி தணிச்சிருக்கிறாரு. அப்ப வந்து ஒரு புருஷன் பொழுது விடியுமிடவும் அவரோட போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. பொழுது விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் சொல்றான், முடியாது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போகவிடன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எபிரேய மொழியில அந்த யாக்கோபுன்றதுக்கு நம்ம எபிரேய மொழி என்ன என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம இப்ப இந்த இஸ்ரேல்ன்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து இஸ்ரேல் தான் இதுலயும் நம்ம எபிரேய மொழியிலையும். அதுல சரா அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப போராடுறது, ஸ்ட்ரகிள் பண்றது, இல்லைன்னா வந்து கண்டென்ட் பண்றது, ரொம்ப வந்து அவனை ஒரு ஓவர் கம் பண்றது, அப்படிலாம் ஓவர் ரூல் பண்றது அப்படி. அப்ப வந்து அந்த அந்த வெர்புக்கு வந்து அந்த சரான்ற வெர்புக்கு வந்து போராடினது. அப்ப யாரோட போராடினார் அப்படின்றப்ப அதுல வந்து எல்னு வருது. எல்னா கடவுள் அந்த இதுல. அப்ப கடவுளோடு போராடி நீ மேற்கொண்டாய் அப்படின்ற மாதிரி தான் அந்த இது வருது. ஓகே. அப்ப முன்னாடி அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை வரும்? மனிதனோடுன்றதுக்கு மாதிரி ஆமா. நீங்க அதுக்கு கேட்கறீங்க ஏதாவது இல்லையா? இதுல அதுக்கு இருக்கா? நம்ம இதெல்லாம் வந்து எடுக்கலாம் பொருள். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து 5 எழுத்து இருக்குது, அல்பபெட்ஸ். யோது, ஷின்னு, ரேஷு, ஆல்ஹப், லாமெட் இருக்குது. ஆனா ஈஷ் மனிதன்றதுக்கு என்னன்னா 3 எழுத்து. யோது, ஷின்னு, ஆலஃப், இது 3 உள்ள இருக்குது. ஓ, அது மனிதன் வரும். மனிதன். அப்ப வந்து அந்த அர்த்தத்துக்கு நம்ம இப்படி சொல்லலாம். தேவனோடும் யாரோட போராடினா தேவனோடும் மனிதன் போராடினான் தேவனோடு அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா? மனிதனோடும் போராடினா தேவனோடும் போராடினா அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம அது கரெக்டா தான். அந்த அவரு எப்படி அந்த யாக்கோபு பேர்ல 2 விதமா இருந்தார்ல அவரு. கரெக்ட். தேவனோடும் போராடினா மனிதனோடும் போராடினா, அப்ப ரெண்டுமே அந்த இதுக்குள்ள வருது. இருக்குதாமா. ஏன்னா பொதுவாக எபிரேய மொழியில ஒரு பேருன்றது அது மொத்த கேரக்டரையுமே சொல்லும். அவங்க அப்படிதான் வைப்பாங்க. இப்ப நம்ம இந்த நாகரிக உலகத்துல என்ன பேருன்னு கேட்டா அர்த்தமே தெரியாது யாருக்குமே. வந்து அது ஃபேஷனா இருக்கு, மாடர்னா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா எபிரேய மொழியில அப்படி கிடையவே கிடையாது. எல்லா பேருக்கும் நம்ம ஒண்ணு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து அந்த காலேப்னு ஒரு பேரு பேசியிருக்கேன் ஏற்கனவே. இந்த கெலவு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த கெலவுன்னா நாய் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க சொன்னது மாதிரிதான் எபிரேய பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெயர்களா தான் இருக்கு. தமிழ்லயும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். பெயர்களுக்கு நல்ல ஒரு நிறைய. அதே மாதிரி இன்னொரு இடத்தோட பார்க்கலாம். இவர் தேவதூர்கள் சந்தித்தார்கள்னு பாக்குறோம் பாருங்களேன். ஆதியாகமம் 32:1 மக்னாயின் பேரிடுறாரு. அப்ப மக்னேனா என்ன அர்த்தம்னா ஒரு கேம்ப். இப்ப நம்ம சொல்றோம்ல பட்டாலியன் கேம்ப் வந்து இறங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சேனை கரெக்ட். சேனை வந்து மக்னாயின்றது புளூரல்ல. அப்ப அதுல பாக்குறப்ப என்ன அர்த்தம் இருக்குன்னா, ஒரு 2 சேனை வந்த மாதிரி, டபுள் அப்படி அந்த மாதிரி சேனைகள் வந்த மாதிரி. அதனால ஒரு மக்கனா ஈவ்னு போயிடுறாரு. ஒரு சேனை மட்டும் ஒரு நிறைய சேனை. ஆனா இது டபுளா வந்துன்ற மாதிரி தான் அதுல சொல்லப்படுது. அப்ப அவரை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அப்படி ஏதோ ஒரு தூதர் கூட்டம் மாதிரி வந்து பாத்துருப்பாங்க போல யாக்கோபுல. அதுதான் பெரிய ஒரு கூட்டமா தான் இருந்திருக்கு நம்ம பாக்குறோம். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டுட்டு வராரு யாக்கோப. எல்லா இடத்துலயுமே அவர் சின்ன சின்ன தவறு மனித நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கே உள்ள அந்த நேச்சுரலா உள்ள நம்ம பாவமோ இல்ல வந்து நம்ம தவறுதலோ பண்ணிட்டாலும் கூட ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ட்ரைப்ஸ் விட்டாலும் தானே வருது. அந்த இஸ்ரேல்ன்ற பேருக்கு ஏத்தது மாதிரி தன்னுடைய சொந்த ஜனமா எடுத்திருக்காருல அவங்கள தெரிந்து கொள்றாருல. அதனாலதான் அந்த பெயர் இன்றைக்கும் நிலை நிற்கு. நீங்க அந்த வார்த்தையை முதல்லயே இந்த இதுல சொன்னீங்க. அதாவது இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் இன்னைக்கும் அது நிலைத்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அந்த அர்த்தத்தை படி நீங்க யோசிச்சு பார்த்தா இன்னைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க பாருங்க. உண்மை அதுதான். அதனால ஒரு பெரிய விஷயம் தான் சார். அதாவது யாக்கோபனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த முற்பிதாக்கள் அந்த 3 பேர்த்துல 3 பேருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அதுல ரொம்ப சைலண்டா அப்படின்னா அது ஈசாக்கோட இருக்கு. ஆனா மற்றபடி ஆபிரகாமும் சரி யாக்கோபும் சரி அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல பயங்கரமான போராட்டங்களுக்கு நடுவுல அதுல எல்லாம் முட்டி மோதி அப்படி மேல வந்ததுதான் நம்ம பார்க்க முடியும். யாக்கோபை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப நீங்க அந்த வசனத்தை சொன்னாங்க, யாக்கோபு என்னும் சிறு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சிக்கு வந்து கம்பேரிட்டிவ் டு பெரிய அனிமல்ஸை கம்பேர் பண்றப்ப அதுக்கு ஒரு ஒண்ணுமே ஒரு சத்தமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் இன்னைக்கும் அந்த உலக வரைபடத்துல பார்த்தா இஸ்ரேல் இத்தினூண்டா தானே இருக்குது, ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி தான் இல்ல இருக்குது. அதே அதுலயே சொல்ல இஸ்ரவேலன்னு சிறு மந்தைக்கு அப்படிம்பாரு. சிறு மந்தை அப்படிங்கிறது மந்தை, அது சின்ன பூச்சி சின்ன மந்தை, அந்த நீ துணுண்டுதான், ஒண்ணுமே, ஒரு ஆமா. துள்ளிதான், ஆனாலும் நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். ஆஹ் அப்ப அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆமா. ஒரு வார்த்தை. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். இப்ப நான் ஒண்ணும் இல்ல, நான் சின்னதுதான், ஆனா என் கூட இருக்கிறவர் பெரியவர் ம். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஆமா, விஷயம். நிறைய இடத்துல நம்ம நம்பிக்கை பைபிளை கொடுக்கக்கூடிய பைபிளை வாசிச்சுட்டு வரப்போ கூட ஆண்டவர் அந்த சின்னதை எடுத்து தான் வந்து அதை பெரிய காரியங்களை செய்து அவருடைய வல்லமையை வந்து காமிக்கிறார். நம்ம பார்க்கலாம், ஒரு இடத்துல தெரிந்து கொள்வார்ல, அப்போ வந்து தண்ணி குடிக்கிறத வச்சு படுறப்ப கூட நிறைய பேரை கடைசி கொஞ்சம் ஒரு 300 பேரோ என்னமோ அப்படின்னு எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அவ்வளவு பேரை வச்சு தான் அவ்வளவு பெரிய சேனைக்கு வந்து அவர் கிதியோனுடைய காலத்துல அது அப்படிதான். 30,000 பேர் புறப்பட்டு கடைசியில 300 பேர் தான் மிச்சம் தேங்குவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா. அது ஒரு பெரிய ஆனா இப்ப நீங்க இது சொன்னது போது எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு இனக்குழுவாக பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் ஒரு பழங்குடி தலைவனாக, வேட்டையாடக்கூடியவனாக, பலத்த வேட்டைக்காரனாக இப்படி எல்லாம் இருக்கணும்னா அது ஏசா தான். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, முரடன் மாதிரி நல்ல ரோமம் வளர்ந்தவனா, உடம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மொசன்னு வளர்ந்து ஒரு காட்டுவாசின்னா தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பழங்குடி இனத்தினுடைய தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மேன் வந்து ஏசாதான். ஏசாதான் வந்து அந்த போல்ட்னஸ், எங்கனாலும் அடிச்சு ஏறி போய் எதை வேணாலும் செய்யறது, ரொம்ப பயந்த சுபாவம், கூடாரவாசி, சொல்லப்போனா வீட்டு பையன் அது யாக்கோபு. அதான் கூடாரவாசியும் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தாலும் அவன் பேரு, வீட்டுல இருக்கிற பையன் அவ்வளவுதான். இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து காடுகளை சுற்றி வேட்டையாடி அவ்வளவு வேகமா இருந்தவர் தான் வந்து ஏசா. அதாவது அந்த அளவுக்கு வலிமையானவனாக இருந்தவர் ஏசா. இன்னும் சொல்லப்போ நம்ம ஏசாவை பத்தி பார்க்கும்போது, இதே ஏசா வந்து அவருடைய வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கானான் தேசத்துக்கு மிக அருகில தான், எப்ரோன் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து ஜோர்டான் அப்படின்னு இடங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜோர்டான் தான் வந்து ஏசாவினுடைய சந்ததிகள் வாழ்ந்த அந்த சேயீர் மலை தேசம் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? ஏசா அதுக்கு பிறகு தனியா போய் குடியிருக்கிறாரு. இந்த சேயீர் மலை தேசத்துல அவர் போய் குடியிருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த ஜோர்டான் அப்படிங்கிற நாடு இருக்கு இன்னைக்கு, அந்த பகுதிகள் தான். அந்த பகுதிகள் எல்லாமே ஏசாவினுடைய சந்ததிகள் பரவினார்கள் அப்படிங்கிறத வேதாகமும் நமக்கு சொல்லுது. பல அரசர்கள், இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாருமே பழங்குடிகளாக இருந்த காலத்திலேயே, அதாவது இஸ்மவேலர்களும் கேத்துரானுடைய பிள்ளைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற வேற பகுதிக்கு போறாங்க. இஸ்மவேலர்கள் இந்த வடக்கு அரேபியால இருக்காங்க. இந்த இவங்களோட நெருக்கமா இருந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோமியர்கள். ஏன்னா அவரை ஏற்கனவே அந்த இதுல இருந்து பிள்ளைய கல்யாணம் பண்றாரு. இவரும் இவங்க கூடயே இருக்கிறார். இவங்க இருக்கிற பகுதிகளில் தான் இவங்க வாழ்றாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசாவினுடைய சந்ததிகள் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நிலையா இருக்கிறவங்க. இஸ்மவேலர்கள் அப்படி இல்லை. அவங்க வந்து டிராவல் பண்ணக்கூடியவங்க. டிராவல் பண்ணி போய் நாடோடிகளாக அங்கங்க இருந்து சில செட்டில்மெண்ட் இருந்தாலுமே அவங்க வந்து டிராவல்ல தான் இருப்பாங்க, வளர்க்குறது இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து இந்த ட்ரேட் ரூட்டை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட் ரூட்டே இவங்க வழியில இருந்திருக்குது அந்த காலத்துல. இந்த அரசர்களுடைய இந்த போக்குவரத்து, வணிக பாதைகள் எல்லாமே வந்து ஏசாவினுடைய சந்ததிகள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப பலமானவங்களாக வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஏதோமுடைய பலம் வந்து ரொம்ப பெருசு. நல்லா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோமைட்ஸ் நம்ம சொல்றோம், இதுமேயர்கள் அப்படின்னு வரலாற்றுல பதியப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்தை வந்து பிடித்து அந்த இடத்துல தங்களுடைய அரசை உருவாக்கி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மக்கள். கிட்டத்தட்ட இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பாபிலோனுடைய படையெடுப்பு, இஸ்ரவேல் தேசத்துக்கு மேல பாபிலோனுடைய படையெடுப்பு வரும்போது அதுக்கு வந்து ஏதோமியர்கள் தான் ரொம்ப உதவி செய்யறாங்க பாபிலோனியர்களுக்கு. அதை தான் நம்ம ஏற்கனவே இந்த பெட்ரா அப்படிங்கிற ஒரு நகரத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். ஆமா, ஒபதியா புஸ்தகத்துல நம்ம படிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் வந்து அவர்களை பற்றின தீர்க்க தரிசனம் தான். அங்க அழகா சொல்லுவார், நீங்க கோட்டைகளுக்கு மேல நீ வந்து உன்னுடைய அரணை கட்டி இருக்கிற, நீ கழுகு போல நீ உயரத்துல இருந்தாலும் உன்னை அங்கிருந்து தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தைகள் ஏதோமியருடைய வாழ்க்கையில நடைபெற்று, எப்படி ஏசா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாரோ, எப்படி பலத்த வேட்டைக்காரனா இருந்தாரோ, அது மாதிரியே தான் அந்த இனக்குழு மக்களும் வந்து ரொம்ப பலவான்களாக இந்த இதுமேயர்கள் அப்படிங்கிறவங்க வரலாற்றுல மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய அரசர்கள், அந்த ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க, ஆளுகை இருந்திருக்கிறது, அவர்களுக்கான அந்த அவங்களுடைய நாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறது.
இந்த பெட்ராவும் அதுல ஒண்ணுதான். ஒண்ணு. இந்த பெட்ரா நகரமே வந்து அவங்களுடைய அந்த வலிமைக்கு ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மிகப்பெரிய ட்ரேடு ரூட்ல வியாபாரம் பண்ணக்கூடிய நல்ல படை வீரர்கள் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு இனக்குழு தான். ஆனா ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. உன் சகோதரன்னு நீ பார்க்காம நீ காட்டி கொடுத்த. ஆண்டவர் பாருங்க, நாம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், நீ ஏதோமியர்களை வந்து நீ வந்து சண்டை போடாத, அவன் என்னதான் இருந்தாலும் உன் சகோதரன் அப்படின்னு சொல்லுவார். நிறைய இடத்துல லோத்தின் புத்திரரை நீ நான் கொடுத்து நீ அவன் டச் பண்ணாதே பாரு. அதே மாதிரி எகிப்தியர்கிட்ட நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இரு, என்னதான் இருந்தாலும் நீ அவங்ககிட்ட இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்திருக்கிறீல்ல, அவனை வந்து நீ இது பண்ணாது. அவ்வளவு நேர்த்தியா சொல்லுவார். நீ அவங்ககிட்ட 430 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கிற, அவனை இது பண்ணிடாத, அவனை வந்து டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. ஆனா ஏதோமியர்கள் அந்த நன்றி விசுவாசம் இல்லை. இவங்க மட்டும் வந்து தன்னுடைய முற்பிதா ஏசாவை நினைச்சு பார்த்திருந்தாங்கன்னா, யாக்கோபு வரும்போது ஏசா கட்டி அணைச்சு அங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு. அதனாலதான் ஆண்டவர் அந்த இனத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு வெகுமதி தர கூட வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த இனமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நான் நிறைய வச்சிருக்கேன். ஏசாவினுடைய இனம் பாத்தீங்கன்னா ஏதோமியர்கள் மிகப்பெரிய இனமா மாறினாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்ம இஸ்ரவேலை மட்டும் பாக்குறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்ங்கிறது அந்த நேரடி ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ங்கிறது தான் வந்து இதுல இயேசு கிறிஸ்துல முடியுது. உலக பிரகாரமா வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பல இடங்கள்ல படர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுல உண்மை இருக்கு. இப்ப அது வந்து ஏசாவினுடைய சந்ததியில இருக்கு. இந்த ஏசாவினுடைய சந்ததி தான் ஏதோமியர்கள், அவங்கள்ல இருக்கு. இஸ்மவேலர்ல இருக்கு. அதே மாதிரி கேத்துராளுடைய பிள்ளைகள் அவங்களதுல இருக்கு. அவங்கள எல்லாம் சேர்ந்த இனக்குழுக்கள் தான் இன்னைக்கு அரேபியர்கள். அப்ப ஏதோ ஒரு வழியில ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள்ல அவங்களுக்கும் ஒரு இருக்கு. அரேபியர்கள் இனக்குழுக்களுக்குள்ள ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பர்டிகுலரா நாம இஸ்மவேலுடைய சந்ததி, இது ஏசாவினுடைய சந்ததின்னு பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருக்கோம். அப்ப அரேபியர்கள்ல ஒரு இனக்குழுக்கள்ல கலந்துருக்கிறாங்களா அப்படின்னா மெஜாரிட்டி இனக்குழுக்கள் ஆபிரகாமுடைய மற்ற மனைவிகளுடைய ஆகாரனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்மவேலர்கள் எல்லாருமே வந்து ஒரு கலப்பின குழுக்களாகத்தான் இன்னைக்கு அரபு தேசம் அல்லது அரபு தீபகற்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நமக்கு தெளிவா புரியுது, ஏதோமியர்கள் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு இனக்குழுக்கள் தான். ஆனா அவங்க என்னைக்கு ஏசா அன்னைக்கு அவரை இஸ்ரவேலை மன்னித்தார், அதனால கடவுள் அவரை ஆசீர்வதித்து அவரையும், ஒருவேளை மெயின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போச்சு நம்ம சொல்றோம், ஆனால் அதை காட்டிலும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் இவங்களுக்கும் இருந்திருக்கு. இவங்களும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க, நல்ல அரசர்கள் இருந்திருக்கிறாங்க, உயர்ந்த பதவிகள் இருக்கு, எல்லாமே இருந்திருக்கிறது, பொருளாதாரத்துல வலிமையானவங்களா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் தொல்லியல்ல நிரூபிக்கப்பட்டது. நம்ம ஏதோ பைபிளுடைய இதை மட்டும் பேசல, தொல்லியல் ரீதியாகவும் இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதுமேயர்கள் அப்படிங்கிறவங்க வரலாற்றுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா இவங்க எப்ப இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புனாங்களோ அப்ப ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, உன்னை விழத்தள்ளுவாரு, நீ அடையாளமற்று போவ, நீ இல்லாம போவ அப்படின்னு தீர்க்கதரிசனம் வருது. அதற்கு பிறகு ஏதோமியர்களுடைய வீழ்ச்சி காணப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏதோமியர்கள் வீழ்ந்தார்கள். விழுந்ததுக்கு பிறகு நம்ம மக்கபெயர்கள் சொல்றோம். அந்த காலகட்டங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எழும்பி ஏதோமியர்களை மேற்கொள்றாங்க. மேற்கொண்டது மட்டும் இல்ல, பல ஏதோமியர்கள் வந்து இஸ்ரவேலர்களாக மாறுறாங்க, யூதர்களா மதம் மாறினாங்க. பல ஏதோமிய குழுக்கள் வந்து இஸ்ரவேலர்களா மாறிட்டாங்க பிற்காலத்துல. அப்ப அவங்க வந்து இஸ்ரவேலர்களா யூதர்களா மாறி இருந்தாங்க. அதுக்கு ஒரு குறிப்பா ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மகா ஏரோதுன்னு ஒருத்தர் சொல்றோம் இல்லைங்களா, அவர் ஒரு ஏதோமியர். ஆமா, அவர் ஏதோமிய பின்னணியை இதுமேயர் பின்னணியை சேர்ந்தவர். அவர் ஏதோமியராக இருந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் வந்து இந்த மகா ஏரோது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சொல்லப்போனா மகா ஏரோதுக்கு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கட்டடக்கலை நிபுணர். நம்ம தொல்லியல் பற்றி பேசும்போது ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்டின நிறைய இடம் இருக்கிறது. வெறும் ஆலயம் மட்டுமே இல்லை, ஆலயம் ஒரு கட்டுமானம் மட்டும், அது மாதிரி நிறைய கட்டிடங்கள் அவர் கட்டி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு தொல்லியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் ஒரு இதுமேயர் பின்னணியிலிருந்து யூதராக மதம் மாறியவர் அப்படிங்கிறது பாக்குறோம். ஏன்னா அந்த காலத்துல பலர் வந்து அரேபியர்களாகவும் பலர் வந்து யூதர்களாகவும் மதம் மாறிட்டாங்க. அந்த நபேட்டியன்ஸாகவும் இல்லாட்டி ஏதோமியர்கள் வந்து மாறிட்டாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு ஏதோமியர்களும் இல்லை, இஸ்மவேலர்களும் தனித்துவமா இல்லை,
இன்னைக்கு ஆனால் எல்லாம் இஸ்ரவேல் அவர்கள் இருக்காங்க. இஸ்ரவேல் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம், இயேசு அந்த இனத்துல பிறந்தார் என்பது மட்டுமல்ல, அந்த இனத்தின் மேல் இன்னும் நிறைவேற வேண்டிய பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. வேதாகமத்தில் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். இந்த வசனங்கள், நான் சொன்ன இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்பதற்கு இந்த சந்ததி ஒளிந்து போகாது. அதான் ஒரு பெரிய அடையாளமா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த சந்ததி இன்றைக்கும் இருக்கும், வருகை வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த சந்ததி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேயர்களே, யாக்கோபின் வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இல்லையா? நம்ம 127ஆம் சங்கீதம் வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ரொம்ப பரிச்சயமான வசனம் அதுல இருக்கு. கண்ணீரோட விதைக்கிறவள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அப்படின்ட்டு இல்லையா? அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோட தான் போறான். ஆனா அந்த அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்ப வரான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப நம்ம யாக்கோபை தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் யாக்கோபு எவ்வளவோ மனசு கஷ்டத்தோட அம்மா சொன்னதை கேட்டு நடந்ததுனால தன்னுடைய பெற்றோரை விட்டு இனத்தை விட்டு என்ன பண்றாரு, அவர் தூரதேசத்துக்கு போறாரு. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியாம போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாமனாரால் ஏமாற்றப்பட்டு அப்படிலாம் வந்தார். ஆனாலும் தேவன் அவர் கூடவே இருந்து அவர் கண்ணீரோட அவருடைய நாட்களை கடந்தாலும் கூட இன்றைக்கு அவர் பேர்ல இஸ்ரேல் தேசம் வந்து இன்னைக்கு சாட்சியா இருக்கிறது. ஆண்டவர் வரும் வழியில் அந்த தேசம் வந்து சாட்சியா இருக்கிறது சந்தேகமே இல்லை. எனவே தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பாருங்க. வேதம் பேசும் காலங்கள் என்ற நிகழ்ச்சியை பாருங்க. சால்வேஷன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.